அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நீங்கள் பல நாட்களாக காத்திருக்கும் பருவத்தில் இருந்தால் இது உங்களுக்கானது. தேவன் வானத்தின் கீழ் உள்ள அனைத்திற்கும் ஒரு நேரத்தை நியமித்துள்ளார். அவர் நீதியும் நியாய தீர்ப்பும் கூட அந்த நேரத்தின் ஒரு பகுதியாகும். இதை நினைவில் கொள்ளுங்கள். சர்வவல்ல தேவன் தனது காலத்தில் எல்லாவற்றையும் அழகாக செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார். காலங்களும் நேரமும் நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது. தேவன் உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அறிவார். எனவே அவரது நேரத்திற்காக காத்திருங்கள். இப்போது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி கலங்காதீர்கள். அவர் வெற்றிகள் மற்றும் தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் துக்கம் என இவைகளை அழகான ஒன்றாக இணைத்து நெய்கிறார். எனவே நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தால் உங்கள் காலத்தை கர்த்தரிடம் ஒப்படைத்து அவரையே நம்பி காத்திருங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது காலத்தில் எல்லாவற்றையும் அழகாக உருவாக்கியதற்கு நன்றி. நீர் எம் ஜெபத்தை கேட்டு எங்கள் பக்கம் எப்போதும் இருப்பதற்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். உம் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவும் உமது வாக்குத்தத்தத்தில் ஆறுதல் அடையவும் எங்களை வழிநடத்தும். ஆமேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நிலைத்திருங்கள். நம் சிருஷ்டி கர்த்தா எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அழகாக மாற்றுவார். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை காத்திருப்பில் மகிழ்வளிக்கும் நிலையை தழுவி சர்வவல்ல தேவனை விசுவாசியுங்கள்.